தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் உங்களோடு தியானிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வாக்குத்தத்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 22வது வசனம். நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய காலகட்டத்திலே எந்த மனிதனையும் நம்பி நாம் ஒரு வாழ்க்கை வாழவே கூடாது. நாம் எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தரை நம்பி மாத்திரம்தான் வாழ வேண்டும். நாம் மனுஷனை நம்பினால் என்ன ஆகும்? உதாரணமாக பார்க்கும் பொழுது, ஒருத்தரை நம்பி நாம பணத்தை இழந்திருக்கலாம், சில காரியங்களில் நாம் தோல்வி அடைந்திருக்கலாம். ஆகவே மனுஷனை நாம் நம்பவே கூடாது. வசனத்தில் எண்ணப்படுவதற்கு எம்மாத்திரம் என்று நாம் வாசிக்கிறோம். மனுஷனை நம்பி நாம ஒரு காரியம் செய்தா நாம தோற்றுதான் போவோம். ஒன்றுமில்லாம நமக்கு கஷ்டம்தான் அதிகமாகும். இன்றைக்கு நாம் நிறைய பேரை பார்த்திருக்கிறோம். எனக்கு அந்த மனுஷன் உதவி செஞ்சா நான் உயர்ந்துடுவேன் அப்படி என்று நம்பி வாழ்கிறார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, யாரையுமே நம்பாதீங்க. வேதம் அழகாக சொல்லுகிறது, நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதீர்கள் என்று. நீங்கள் ஆராதிக்கும் தேவனை மாத்திரம் நம்பி வாழுங்கள். அவர் உங்களுக்கு எல்லா காரியமும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 118வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம் என்று நாம் வாசிக்கிறோம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம் என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை நம்பி வாழும் பொழுது எல்லா காரியங்களும் தேவ சித்தத்தின்படி நடக்கும் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். நாம என்ன பண்ணுகிறோம்? மனுஷனை நம்பி ஆண்டவரை விட்டு விடுகிறோம். அவர் உயர்ந்த மனிதர், பெரிய அரசியல்வாதி, அவங்க எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க என்று பெரிய பெரிய மனிதர்களை நாம் நம்புகிறோம். அதே சமயத்திலே ஆண்டவரை நாம் விட்டு விடுகிறோம். ஆண்டவரை விட்டு நாம் தூரம் செல்கிறோம். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் தானே, நீங்கள் ஆண்டவரை ஏன் நம்பல? இன்றைக்கு ஆண்டவரை நம்பி வாழ்கிற எந்த மனுஷனும் வெட்கப்பட்டு போவது கிடையாது. ஆண்டவரை நம்புகிறவன் செழிப்பான், அவன் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். கர்த்தரைய நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சிலர் ஒரு சூழ்நிலையில் ஆண்டவரை நம்புவார்கள், இன்னொரு சூழ்நிலையில் மனுஷனை நம்புவார்கள். நீங்கள் பாவமான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது அதற்கு ஏற்ற பலனை நீங்கள் அடைவீர்கள். தெரிஞ்சு ஒரு தப்பு பண்ணுவாங்க, தெரிஞ்சு ஒரு காரியம் பண்ணுவாங்க. ஆனால் நான் ஆண்டவரை நம்பிதான் இதை பண்றேன். நீ பாவம் செஞ்சால் ஆண்டவர் உன் கூட வரவே மாட்டார். அதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை நீதியும் சத்தியமும் உண்மையும் உத்தமமாய் இருக்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு விசுவாசம் வச்சு வாழ்வீர்கள் என்றால் உங்களுடைய குடும்பம் சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்த ஒரு வாழ்க்கை ஆண்டவர் தருவார். வாழப்போகிறது கொஞ்ச நாள் தான். அதுல மனுஷனை நம்பி கஷ்டத்தையும் துன்பத்தையும் பாடுகளை அனுபவிக்கிறத காட்டிலும் ஆண்டவரை நம்பி உண்மையும் உத்தமமாய் வாழுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த நாளின் காலை நேரத்திற்காக உமக்கு கொடாகொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஒரு புதிய நாளை காண செய்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. இதை கேட்டுக் கொண்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியுங்க. அவர்களுடைய எல்லா காரியங்களையும் நீர் பொறுப்படுத்தி நடத்துங்க. குடும்பத்துல எந்த விதமான கஷ்டங்களும் நஷ்டங்களும் வராமல் பாதுகாத்தாலும் சுவாமி, நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வருகிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். நீர் உம்முடைய பிள்ளைகளின் தகப்பனா இருந்து வழி நடத்துகிறபடியால் நன்றி அப்பா. உம்முடைய பிள்ளைகளின் விண்ணப்பங்களுக்கு செவி சாய்த்து உம்முடைய கிருபையின் கரம் கூட இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி. வியாதி இருக்கின்ற மக்களை ஆசீர்வதிங்க. ஏற்ற விலையில பரிபூர்ண சுகம் கொடுத்து ஆசீர்வதிங்க. குறை குற்றம் யாவற்றையும் பண்ணி உம்மிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பொல்லாத ஆவிகளை, தடைகளை எல்லாவற்றையும் விட்டு மாற்றும். நீர் அதிசயங்களை அற்புதங்களையும் செய்ய போறதற்காக நன்றி ஆண்டவரே. விசுவாசிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.